சுவமானின் தொடர்ச்சி. சுவமானத்தில் நிலைப்பதுதான் முதல் பாடம் ஆகும். சுவமானத்தை தாரணை செய்வதால் சகஜமாக சம்பூர்ணதாவை அடைய முடியும். சுவமானத்தில் நிலைத்துவிட்டால் தானாகவே அனைவர் மீதும் சுப பாவனை, சுப விருப்பம் வந்துவிடும். சுவமானில் நிலைப்பதால் நான் யார் என்ற புதிருக்கு தீர்வு கிடைத்துவிடும். நான் யார்? இந்த ஒரு சப்தத்தின் பதிலில் முழு ஞானம் நிறைந்து உள்ளது. குஷி கஜானா, சர்வசக்தி கஜானா, ஞான செல்வ கஜானா, சுவாசம், சமயம் என்ற கஜானா இவற்றின் சாவி இந்த ஒரு சப்தம் ஆகும். பிராமண பிறவி எடுத்த அன்றே இந்த சாவி உங்களுக்கு கிடைத்து விட்டது. இந்த சாவியை சதா பயன்படுத்துங்கள். அனைத்து கஜானாவும் நிறைந்தவர் ஆகிவிடலாம். ஒரு வினாடி அல்பேலா பன்னில் வந்துவிட்டாலும் மாயா இந்த சாவியை திருடிவிடும். மாயா சுவமான ஸ்மிருதியை போக்கடித்து விடும். நான் யார் என்பதை அடிக்கடி ரிவைஸ் செய்யுங்கள். உயர்ந்த பாபாவின் குழந்தை, நான் அதிகாரி. இந்த சுவமானத்தை சதா நினைவில் வைத்திருங்கள். பாபாவின் மகிமையை ஆத்மா செய்கிறது. நமது மகிமையை சுயம் பகவான் செய்கிறார். சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களின் சகயோகம் இல்லாமல் பாபாவும் ஒன்றும் செய்ய முடியாது. பாபாவிடம் சர்வ சம்பந்தம் வைப்பவர், பாபா அறிமுகத்தை கொடுப்பவர் நீங்களே. ஒவ்வொரு கல்பம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடன் உயர்ந்த பாகத்தை நடிப்பவர் நீங்களே. பாபாவை அன்பில் கட்டிப் போடுகிறீர்கள். சாக்காரத்தில் பாபாவை உங்களுக்கு சமம் ஆக்கக்கூடியவர் நீங்கள். நிராகார ரூபத்தில் பாபா நம்மை அவருக்கு சமம் ஆக்குகிறார். நான் யாராக எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ அப்படியே தன்னை அறியும்போதே சோமானத்தில் இருக்க முடியும். சோமானத்திற்கு முன்பு தேக அபிமானம் வர முடியாது. 22/9/75. பாக்கியவிதாத்தா பாபா மூலம் பெற்ற பாக்கியத்தை அசை போட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? சுவமானில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியில் பாபா கட்டளைப்படி நடக்க வேண்டும். கூடவே அனைவர் தொடர்பில் வரும்போது மதிப்பு தர வேண்டும். சுவமானில் நிலைப்பதால் விக்ன விநாசக் நிலை வந்துவிடும். பாபாவின் மகிமை எதுவோ அதுவே நமது சுவமானம் ஆகும். சோமானில் நிலைப்பதால் தேகம், புத்தி, பெயர், சேவை இதன் அபிமானம் முடிந்து போகும். சோமானில் இருப்பதால் பணிவுடன் இருக்க முடியும். இதனால் அனைவரிடமிருந்தும் மதிப்பு கிடைக்கிறது. அரை கல்பம்
தெய்வீக குடும்பம் மூலம் அரை கல்பம் பக்தர் மூலம் மதிப்பு கிடைக்கிறது. இதற்கு அல்பகால அழியக்கூடிய மதிப்பை தியாகம் செய்ய வேண்டும். மதிப்பு தருவது எனில் அந்த ஆத்மாவை ஆர்வம் உல்லாசத்தில் கொண்டு வந்து முன்னேற்றுவது ஆகும். இது அந்த ஆத்மாவை சதா காலத்திற்கு புண்ணிய ஆத்மா ஆக்கக்கூடியது. மதிப்பு தருவது தருவதல்ல, பெறுவதாகும். 14.5.77 சுவமானம் என்ற இருக்கையில் அமராத போது மாயா நமக்கு சரண்டர் ஆவது இல்லை. இருக்கையில் அமர்வது எனில் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவானாக புரிந்து கொள்வது ஆகும். 31.5.77 அனைவருக்கும் முன்னோர், பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரியவர். இந்த இரு ரூபத்தில் பாப்தாதா நம்மை பார்க்கிறார். நாமே எல்லா தர்மத்தினருக்கும் முன்னோர். பிராமணரிலிருந்து தேவதை, அதாவது ஆதி சனாதன தர்ம ஆத்மா விதையாக இருக்கும் பாபாவிடம் நேரடியாக வந்த விருட்சத்தின் தண்டு பகுதியாக இருக்கிறோம். இந்த தண்டிலிருந்துதான் மற்ற எல்லா தர்ம கிளைகளும் உருவாகிறது. ஒவ்வொருவருக்கும் முன்னோர் மீது மரியாதையும் சிநேகமும் இருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கு ஆதாரமாக, குல மரியாதைக்கு ஆதாரமாக, பழக்க வழக்கத்திற்கு ஆதாரமாக முன்னோர் உள்ளனர். எல்லா ஆத்மாவுக்கும் ஆதாரமூர்த்தி, உத்தாரமூர்த்தியாக, முன்னோராக நாம் இருக்கிறோம். இந்த சுவமானில் நிலைத்து இருங்கள். எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அறியாமலே முன்னோர் இருந்த பாரத பூமியை மகத்துவத்தோடு பார்க்கிறார்கள். ஆன்மீக சக்தியின் பிறப்பிடமாக பாரதத்தை கருதுகிறார்கள். சைலன்ஸ் இரண்டிற்கும் பிரேரணை தரும் கீதை சாஸ்திரத்தை ஏற்கிறார்கள். அனைவருக்கும் முன்னோர் நீங்களே. 2.6.77 ஒவ்வொரு ஆத்மா மீதும் பாப்தாதா வைத்துள்ள சிரேஷ்ட விருப்பம் என்னவென்றால், தன்னைவிட சர்வசிரேஷ்ட தாஜ் தக்த நசீன் பரந்தாமத்தில் மின்னுகின்ற நட்சத்திரமாக உலகினருக்கு முன்னே பூர்வஜ் பூஜ்ய ஆத்மாவாக பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு பிராமண ஆத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா கூட உயர்ந்த நிலையில் நிலைத்து இருக்க வேண்டும். குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? பாப்தாதா மூலம் பெற்ற ஞானம், குணம், சக்திகளால் சிருங்காரம் கிடைத்துள்ளது. அதை தாரணை செய்ய வேண்டும். சதா அலங்கரிக்கப்பட்ட மன சிம்மாசனம், அதீந்திரிய சுக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே சதா பரிஸ்தா ரூப நசாவில் இருக்க வேண்டும். இதுவே பாப்தாதாவுக்கு
தரவேண்டிய ரிட்டர்ன் 30/6/77. அறிந்தவர் ஆகியுள்ளீர், இப்போது செய்பவர் ஆக வேண்டும். காரியத்தை செய்து காட்ட வேண்டும். சங்கல்பம் மூலம் கெட்டுப்போன வஸ்துவை தியாகம் செய்து விட்டதை மீண்டும் ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. யோசி, தன்னையே கேளுங்கள். நான் யாராக இருக்கிறேன்? என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஆக வேண்டியது என்ன? என்ன செயல் செய்து கொண்டு இருக்கிறேன்? உறுதிமொழி என்ன எடுத்தேன்? அதை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேனா? தனது சோமான் சிரேஷ்ட ஸ்மிருதி, சிரேஷ்ட வாழ்வு, சக்தி சொரூபம் ஆக்குங்கள். 5/12/78. பாப் தாதா ஒவ்வொரு தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளை சிநேக பார்வையில் பத்மாபதம் பாக்கியசாலி ரூபத்தில் பார்க்கிறார். கல்ப முந்தைய காணாமல் போன குழந்தைகள் எவ்வளவு சிரேஷ்ட பதவி அடைய தகுதியுடையவராக ஆகியிருக்கிறார்கள் என பாப்தாதா குஷி அடைகிறார். ஒவ்வொரு குழந்தையின் தகுதி, விசேஷத்தன்மை பாப்தாதா முன் தெளிவாக உள்ளது. ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தை அறிந்து விலை மதிக்க முடியாத ரத்தினமாக பாப்தாதா பார்க்கிறார். அப்படிப்பட்ட ரத்தினத்தை பாப்தாதா சதா கூடவே வைத்துக் கொள்கிறார். தனது கழுத்து மாலை ஆக்கிக் கொள்கிறார். மன சிம்மாசனத்தில் அமர்த்திக் கொள்கிறார். தலையில் கிரீடமாக அணிந்து கொள்கிறார். உலகில் தன்னுடனே பூஜைக்குரியவராக ஆக்கிக் கொள்கிறார். பக்தர்களின் இஷ்ட தேவதை ஆக்கிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட சோமானில் நிலைத்து இருக்கிறீர்களா? எப்பார்வையில் உலகம் மற்றும் பாப்தாதா நம்மை பார்க்கிறாரோ அதே சொரூபத்தில் சதா நிலைத்து இருக்கிறீர்களா? 14/12/78. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சோமான் தொடர்ச்சி. பாபா எப்போதும் ஸ்வமானில் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும். கீழே வரக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் சோமான் நிறைந்து இருக்க வேண்டும். இவர் சோமான் தாரி, பாபா சமமான ஆத்மா என அனைவரது வாயில் வரவேண்டும். ஸ்வமானமே அவரது சிம்மாசனம். ராஜ்ய சிம்மாசனம் அடைய சோமான் சிம்மாசனத்தை நிலையாக்க வேண்டும். சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. 12/11/79. எல்லையில்லா பாபாவின் எல்லா குழந்தைகளும் உலகினர் முன் பரம பூஜைக்குரியவர் ஆவார்கள். வரிசைப்படி புருஷார்த்தம் செய்பவராக இருப்பினும் கடைசியாக உள்ள குழந்தையும் உலகினர் முன் புகழுக்குரியவர். பூஜை கடைசி குழந்தைக்கும் இதுவரை புகழும் பூஜையும்
நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு எல்லையில்லா தந்தைக்கே தகுதியுடைய இவ்வளவு குழந்தைகள் உள்ளனர். இப்போது யோசியுங்கள், நாம் அனைவரும் எவ்வளவு பத்மாபதம் பாக்கியசாலிகள் என்று. இதுவரை பக்தர்கள் தேவ ஆத்மாக்களை தரிசிக்க எவ்வளவு ஆர்வமாக உள்ளனர். சைத்தன்யத்தில் அப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆகி இருக்கிறீர்களா? ஆகவே பாப்தாதா 16,000 மணியின் கடைசி மணி மீதும் பெருமிதம் கொள்கிறார். பாரஸ்நாத் பாபா தொடர்பில் இரும்பிலிருந்து தங்கமாக நாம் ஆகியுள்ளோம். ஒருபோதும் சோமானில் தன்னை குறைவாக நினைக்க வேண்டாம். தேக அபிமானத்தில் வர வேண்டாம். சிவமானில் இருப்பவர் ஒருபோதும் அபிமானத்தில் வர மாட்டார். நிர்மாணம் உடையவராக இருப்பார். எவ்வளவு பெரிய சோமானமோ அவ்வளவு ஆம் ஐயா என கூறுவதில் நிர்மாணம் உடையவர். அனைவருக்கும் மதிப்பு தருவார். இரக்கம் உள்ளம் கொண்டவராக இருப்பார். கீழே விழுபவரையும் தூக்கி விடுபவராக இருப்பார். 30-11-79 பாபாவை அறிந்து கொள்ளும் பாபா உடையவர் ஆகும் விசேஷத்தன்மை அனைவரிடமும் உள்ளது. சாஸ்திர அதிகாரம், தர்ம அதிகாரம், விஞ்ஞான அதிகாரம், ராஜ்ய அதிகாரம், அழியக்கூடிய பட்டத்தின் அதிகாரம் படைத்தவர்கள் எவருமே பாபாவை அறியவில்லை. நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். சாஸ்திரவாதிகள் கலியுக முடிவை கணக்கிட்டு கொண்டே இருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்பிலேயே முழு மூச்சாக உள்ளனர். பாபாவின் வார்த்தையை கேட்கவோ புரிந்து கொள்ளவோ அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. தர்ம ஆத்மாக்கள் அவர்கள் தர்மத்தை கட்டி காப்பதிலேயே பிஸியாக உள்ளனர். ராஜ்யம் செய்பவர்கள் தங்கள் பதவி பறிபோகாமல் பார்த்து கொள்வதிலேயே கருத்துமாக உள்ளனர். நாம் அனைவரும் பாபாவுடன் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம். நம்மிடம் என்ன விசேஷத்தன்மை உள்ளது? எந்த குணமும் இல்லை என நினைக்காதீர்கள். ஞானக்கடல் பாபாவின் குழந்தை ஆவது என்றாலே குணம் நிறைந்தவர் ஆவார், மகான் ஆவார். சதா சோமான் இருக்கையில் இருங்கள். அபிமான இருக்கை முன் நிறைந்த இருக்கை. சோமான் இருக்கையில் சதா குஷி உள்ளது. அபிமான இருக்கை முள் நிறைந்த இருக்கை. சோமான் இருக்கையில் சதா குஷி உள்ளது. 19-10-81 நான் பரம பவித்ர ஆத்மா. சதா தனது இந்த சோமானம் என்ற இருக்கையில் இருந்து ஒவ்வொரு செயலும் செய்ய வேண்டும். பிராமண ஜென்மத்தின் விசேஷ தன்மையே தூய்மைதான். தூய சங்கல்பம் பிராமணரின் புத்திக்கான உணவு. தூய பார்வை பிராமணர்களின் கண்களின் ஒளி. தூய செயல் பிராமணர்களின் விசேஷ தொழில்.
தூய சம்பந்தம் தொடர்பு பிராமணரின் மரியாதை ஆகும். தூய்மை பிராமண ஜென்ம மகானதா ஆகும். தூய்மை நமது நிஜ வஸ்து ஆகும். பாபா தந்த வரதானம் தூய்மை. ராவணன் தரும் சாபம் அசுத்தம். நமது சுவ தேசம் தூய்மையான தேசம். நமது சுவ ராஜ்யம் தூய்மையான ராஜ்யம். சுப தர்மம் சுபஸ்வரூபம் தூய்மை. 6/1/82 ஓம் சாந்தி.